மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமன பட்டா வழங்கி தரும்படி இந்த தமிழக அரசுக்கு நான் முன் உதாரணமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவி உபகரணங்களை வழங்கும் நோக்கில் சிறப்பு பதிவு முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பல்வேறு உதவி உபகரணங்களை பெற பதிவு செய்தனர். பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற அலிம்கோ நிறுவனத்தின் சார்பில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. பொன்னேரி நகராட்சி நியமன கவுன்சிலர் கருணாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளின் விண்ணப்பங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களை ஆய்வு செய்தனர். பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த முகாமில் பங்கேற்றனர். அவர்களுக்கு சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டி, செயற்கைக்கால், காது கேட்கும் கருவி, பார்வை கண்ணாடி, மடக்கும் குச்சி, முதுகுத்தண்டு பாதித்தோருக்கான சிறப்பு 3 சக்கர வாகனம், பேட்டரி சைக்கிள் உள்ளிட்ட மொத்தம் 35 வகையான உதவி உபகரணங்களை பெறுவதற்கான தகுதிச் சான்றுகள் சரிபார்க்கப்பட்டன. பயனாளிகளின் உடல்நிலை, மாற்றுத்திறன் சான்றிதழ் மற்றும் பிற தேவையான ஆவணங்கள் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டன. முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மற்றும் ஆவணங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் விரைவில் வழங்கப்படும் என்று அலிம்கோ நிறுவனம் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகளின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கவும் அவர்களின் சுயசார்பு வாழ்க்கையை மேம்படுத்தவும் இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மாதம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான கேம்ப் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் 3வது புதன்கிழமை பொன்னேரியில் நடக்குது. இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அலிமிகோ கம்பெனி தனியார் நிறுவனம் மூலயமா பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 35 வகையான உபகரணங்கள், அதாவது உதாரணத்துக்கு வீல் சேர், பேட்டரி சைக்கிள், ஸ்டிக்கு, பேட்டரி மோட்டார் பொருத்திய சைக்கிளு, இது மாதிரி போன்ற உபகரணங்கள்லாம் இங்கே 35 உபகரணங்கள் இந்த கேம்ப் மூலயமா வழங்குறாங்க. இது மட்டும் இல்லைன்னா இப்போ எனக்கு தலையாய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதி அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் அனைவரும் இருக்காங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இந்த பழைய கோரிக்கை என்ன நான் முன்வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமன பட்டா வழங்கி தரும்படி இந்த தமிழக அரசுக்கு நான் முன் உதாரணமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் பொன்னேரி நியமன கவுன்சிலர் மொத்தம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்களை மாற்றுத்திறனாளி எங்களை மகத்தான ஒரு திட்டத்தை கொண்டு எங்களை நேரடி நியமனம் பண்ணாங்க. எங்களை மாற்றுத்திறனாளி கவுன்சிலர் நியமனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 13,000 சில பேருக்கு நியமன கவுன்சிலராக பதவி பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,661 பேருக்கு தான் இப்போ நியமன பதவி போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது இப்போ பதவி காலம் போட்டது பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சியில் மட்டும் போட்டிருக்காங்க. இன்னும் ஊராட்சி, பேரூராட்சிலாம் நிறைய பேருக்கு நியமனம் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் 9,731 பேரை இன்னும் பதவி நியமனம் பண்ணணும். எங்களை குறுகிய காலம் பதவி காலத்தில் போட்டதுனால எங்களுக்கு கால நீடிப்பு வழங்கி 5 ஆண்டுகளாக எங்களுக்கு நீடித்து தரணும்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நான் வைக்கிறேங்க.